பிரியா, இன்னைக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குமா, நைட்டு வரத்துக்கு லேட் ஆகும். அதனால மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து சாப்பாடு கட்டி கொடுத்துரு. அப்படியாங்க? சரி, என்னங்க செஞ்சு தரட்டும்? நீ தான் சிம்பிளா தக்காளி புதினா பிரியாணி செய்வல, அதே செஞ்சு கொடுத்துரு. செஞ்சு தந்துடுறேன். ஈஸியா ஏதாச்சும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யணும், அதே மாதிரி ஃபிளேவர் ஃபுல்லாகவும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தக்காளி புதினா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்ய ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். இதோட 2 வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 2 பெரிய தக்காளி, ஒரு கை அளவுக்கு புதினா இதெல்லாம் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி புதினா பேஸ்ட் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்துடலாம். நான் இன்னும் இதோட மஷ்ரூம், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வெஜிடபிள் ஸ்கிப் பண்ணிட்டு பிளைனாவும் செய்யலாம், சூப்பரா இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்சிருந்தா 1.25, அப்படி இல்லைன்னா 2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் பாஸ்மதி அரிசியை நான் 1/2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி, நம்ம ஊற வச்சிருந்த அரிசி இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு குக்கர் போட்டு மூடி ஹை ஃப்ளேம்ல 2 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தரங்க. அவ்வளவுதான், சூப்பரான புதினா தக்காளி பிரியாணி ரெடி. இந்த பிரியாணில அந்த தக்காளி புதினாவோட ஃப்ளேவர் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க.